ஸ்வேதாமா, என்ன பிரியாணி எல்லாம் இருக்கு? வீட்ல நீ செஞ்சியா? ஆஹா இல்ல சக்தி. நீ செய்யலையா? பிறகு எப்படி பிரியாணி? சக்தி, இது என்னோட அண்ணே வாங்கி கொடுத்தது. அண்ணனா? ஆமா சக்தி, என்னோட நியூ அண்ணே. நீயோ அண்ணனா? ஸ்வேதாமா, சக்தி, இது ராம் வாங்கி கொடுத்தது. ராமா? ம் ராம் எதுக்கு பிரியாணி? அதுவா? ஐயோ, ஸ்வேதா சக்தி அண்ணனுக்கும் பிரியாணி கொடுத்துட்டு சாப்பிடுறேன்னு சொன்னா. அண்ணே பிரியாணி ஏதுன்னு கேட்டா கண்டிப்பா ஸ்வேதா ராம் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவா. ஐயோ, சக்தி அண்ணா என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. ராம் வாங்கி கொடுத்தது இல்லாம ராம் வீட்ல போய் நாம சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட மொத்தலாம் நல்லா இருந்தது. பிரியாணி டேஸ்ட விட மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்போ அண்ணனை நினைக்க மொத்தல ஐயோ, சாப்பிட்ட பிரியாணி பூரா வெளியே வந்துடும் போல. அண்ணன் என்ன சொல்லுவான்? நம்மள திட்டுவானா, இல்லைன்னா ராம திட்டுவானா, இல்லாட்டி சம்மந்தமே இல்லாம ஸ்வேதாவை திட்டுவானா தெரியலையே. அண்ணே இந்நேரம் சாப்பிட உட்காந்துருப்பான். என்ன சொல்றான்னு போய் பார்த்துட்டு வரலாமா? ஐயோ, தப்பு தப்பு, ஒட்டு கேக்குறது ரொம்ப தப்பு. வேண்டாம் வேண்டாம், அண்ணே என்ன சொன்னாலும் சரி, ஸ்வேதா எப்படி நம்ம கிட்ட சொல்லத்தான் செய்வா. அப்ப பாத்துக்கலாம். ஒருவேளை அண்ணே ஸ்வேதாவை வந்தா அத நம்ம கிட்ட சொல்ல மாட்டாளே. என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்ல. அண்ணா என்ன சொல்றான்னு போய் கேட்ற வேண்டியதான். ஏ சிவானி, ஒட்டு கேக்குறது தப்புமா? அதெல்லாம் தப்பு இல்ல. நீ ஏன் இப்படி சொல்லலாம்? ஒட்டு கேட்காம பல வரலாறு காவியம் எதுவுமே இல்ல. என்னடி என்னென்னமோ உளற? அது மண்டை குழம்பி போச்சு. அதான் அண்ணன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒட்டு கேக்குறது தப்பா ரைட்டான்னு பாத்துக்கலாம். அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி திரும்பி பேசுனது நானும் என்னோட மனசாட்சியும். யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதெல்லாம் ஆக மாட்டாங்கடி. போடி, போய் முத உங்க அண்ணன் என்ன பேசுறான்னு கேளு. ஓகே ஓகே. சொல்லுமா, ராம் எதுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தான்? ஐயோ, நம்ம டாபிக் தான் ஓடுதா. ஒரு பிரியாணியை தின்னுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, சக்தி, நீ தானே சொன்ன சிவானி கஞ்சி தான் குடிக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமாமா, காய்ச்சல்னா கஞ்சி ரசச்சோறு இதுதான் சாப்பிடணும். ஐயோ சக்தி அண்ணா, இன்னும் நீ இதுலதான் இருக்கியா? இதனாலதான் ராம் உன்னை எம்பிபிஎஸ்னு கிண்டல் பண்றான். சக்தி, இதையே நீ எத்தனை தடவை சொல்லுவ? ஏமா, காய்ச்சல்னா இததான் கடைப்பிடிக்கணும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இத சொன்னேன். சரியா போச்சு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லிதான் என்ன சாப்பிட விடாமாக்குனியா? சரிதான். சக்தி, சிவானிக்கு காய்ச்சல் விட்டு 24 மணி நேரம் ஆச்சு. இனி அவளுக்கு ஒண்ணும் செய்யாது. சரி, இப்ப இதுக்கும் பிரியாணிக்கு என்ன சம்பந்தம்? அது ஒண்ணு இல்ல சக்தி, சிவானி ஆசைப்பட்டிருப்பா போல. என்ன? அது ஏதோ ராம் என்ன சாப்பிட என்னன்னு கேட்டிருப்பான் போல. பேச்சு வாக்குல இவ கஞ்சின்னு இருப்பா. கஞ்சி பிடிக்குமா அப்படி ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல. அப்போ சிவானி கஞ்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது, எங்க அண்ணனுக்காக தான் கஞ்சி சாப்பிடுறேன், இப்ப எனக்கு சாப்பிட தோன்றது பிரியாணி அப்படின்னு சொல்லிருக்கா. ஹோ, உடனே ராம் மனசு கேட்காம வாங்கிட்டு வந்துட்டாரா? ஆமா சக்தி. என் தங்கச்சியும் சாப்பிட்டாளா? கரெக்ட் சக்தி. நீ சாப்பிட விட்டு பாத்துட்டு இருந்தியா? இல்ல சக்தி, நான் பார்க்காமயே சாப்பிட்டா. ஐயோ, ராம் வீட்ல போய் சாப்பிட்டத சொல்ல போறா. கடவுளே 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 கடவுளே. நீ பார்க்காம சாப்பிட்டாளா? அது எப்படி? அது ராம் வீட்டுக்கு அபிக்குட்டியே விட போயிருக்கா. அங்க ராம் சாப்பிட சொல்லி சிவானியும் சாப்பிட்டு வந்துட்டா. முருகா. என்ன அண்ணி சிரிக்கிறான்? ஹோ, பாரா, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஆமா சக்தி, பிரியாணி நல்லா செம்மையா வெட்டிட்டு வந்திருக்கா. மட்டன் சிக்கன். ஹோ, இப்போ அவ எங்க? சக்தி, உன்னை மீறி பிரியாணி சாப்பிட்டால, அதனால நீ ஏதாவது சொல்லுவியோன்னு பயந்துட்டு மாடிக்கு போயிட்டா. நான் என்ன சொல்ல போறேன்? என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அவளுக்கு பிடிச்சத அவ சாப்பிட்றா, அதுவும் பிடிச்சவே வாங்கி கொடுத்து சாப்பிட்றா. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? சக்தி அண்ணா. சக்தி. ஆமாமா, என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா, எனக்கு அது போதும். உனக்கு தெரியாது ஸ்வேதா, அவளை விட எனக்கு 5-6 வயசு டிஃபரெண்ட் இருக்குமா. சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அவ முகத்துல நான் சிரிப்பை பார்த்ததே இல்ல. ஜாலியா ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு பேசி அப்படியே நான் பார்த்தது இல்ல. இப்போ கொஞ்ச நாளா என் தங்கச்சி முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். கலகலன்னு பேசுறா, அழகா சிரிக்கிறா. இருந்துட்டு போட்டோம், என் தங்கச்சிய பயப்படாம இருக்க சொல்லு. இந்த சக்தி அண்ணா ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொல்லு, சரியா? சரி சக்தி. அண்ணா. சரி, எல்லாம் ஓகே. சிவானி கேட்டான், ராம் வாங்கி கொடுத்தான், ஓகே. உனக்கு என்ன ஸ்பெஷல்? அது சொல்லலையே சக்தி. ராம் என்ன சொல்லி எனக்கு பிரியாணி கொடுத்து விட்டான் தெரியுமா? என்ன சொல்லி? ஸ்வேதா என்னோட தங்கச்சி, நாமளா சாப்பிட மாட்ட தங்கச்சியை மட்டும் எப்படி விட முடியும், அதனால என் தங்கச்சிக்கு இந்த பிரியாணி கொண்டு போய் கொடுத்துருன்னு கொடுத்து விட்டானா. இது எப்போல இருந்து? எது? அண்ணன் தங்கச்சி பாசம் இன்னையில இருந்துதான். சரியா போச்சு. எனக்குன்னு யாரு இருக்கா எனக்குன்னு யாரு இருக்கான்னு கேப்ப.
இப்ப பாரு, நான் மட்டும் இல்ல, உனக்கு புதுசா ஒரு அண்ணனும் வந்தாச்சு. ஆமா சக்தி, ராம் அதை எப்படி சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆனா எனக்கு அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது சக்தி. எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். ஏய், ரொம்ப ஃபீல் பண்ணாத. அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, அக்காவா, எல்லாமுமா உன் ஹஸ்பண்டா நான் இருக்கேன். ஓகேவா? அதை நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, எனக்கு தெரியும் சக்தி. சக்தி அண்ணா, நீ ரொம்ப மாறிட்ட. இப்படி உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏ பியூட்டி, சொல்லு சக்தி. அது என்ன, என் தங்கச்சிக்கு பிரியாணி, உனக்கு பிரியாணி, நான் மட்டும் என்னவா? அந்த ராம் எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்காம விட்டுருக்கான். அண்ணா, அது ஒண்ணு இல்ல சக்தி, நானும் சிவானியும் ஸ்பெஷல். நானு? நீ கொஞ்சம் கரடு முரடான ஆளு, அதனால உன்னை பார்த்து கொஞ்சம் பயந்துருப்பான். யாரு? ராம் என்ன பார்த்து பயப்படுற ஆளு. இன்னும் நீ ராம பத்தி புரிஞ்சுக்கல. ஏ சக்தி? ராம் பயந்து பதுங்குற ஆள்லாம் கிடையாது. ராம பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, என்னப்பா டயலாக்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. சரி சரி, ஓகே. அப்பனா எங்க ரெண்டு பேர் மேல உள்ள பாசத்துல வாங்கி கொடுத்திருப்பான். சக்தி. ஐயோ அப்பா. அப்பா வாங்கப்பா. மாமா வாங்க சாப்பிட. இத வாரேமா. அப்பா வந்துட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனாலும் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப லவ் யூ அண்ணா. அப்பா உட்காருங்கப்பா, சாப்பிடலாம். ஆமாமா, உட்காருங்க. இல்லையா, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களா? ஆமா சக்தி, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு புது கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தாருல. ஆமாப்பா. அவரு நான் ஹோட்டலுக்கு போறேன், இந்த ஊர் எனக்கு தெரியாத ஊரு, நீங்களும் வாங்கன்னு வழுக்க டைம கூட்டிட்டு போயிட்டாரு. வேற வழியே இல்லாம ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தேன்யா. அப்படியாப்பா? என்னதான் இருந்தாலும் நைட்டு என் மருமக கையால சாப்பிட்டு படுத்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எனக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல. மாமா இப்போ என்ன, வாங்க ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்க. வேண்டாமா கண்ணு, நல்லா சாப்பிட்டேன். இனிமேல் சாப்பிட்டா நைட்டு தூக்கம் வராது. மாமா போய் படுத்துக்கிறேன். சக்தி, சீக்கிரம் சாப்பிட்டு நீயும் படு. சரிங்கப்பா. மாமா டீ காஃபி ஏதாவது? இல்ல வேண்டாமா. ஓகே மாமா, குட் நைட். குட் நைட்மா. சிவானி அவ அப்பவே சாப்பிட்டு போய் படுத்துட்டா மாமா. சரியா. அப்பா, ராம் வீட்டுக்கு பேச வரணும்னு சொன்னீங்க. பெரியப்பா எப்ப என்ன ஏதுன்னு சொன்னாங்களா? ஆமாயா, நல்ல நாள் பார்த்துட்டு வருவான்னு சொன்னான். அவன்கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சாச்சுல, அவனா சொல்லுவாயா. அப்ப போய் நம்ம பேசிக்கலாம். சரிங்கப்பா. ஆபீஸ்ல வேலை அதிகமா, பெரியப்பா கிட்ட இதை பேச டைமே இல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல அதெல்லாம் உங்க பெரியப்பங்காரே மறக்க மாட்டான். கரெக்டா பார்த்து நம்மள்கிட்ட சொல்லுவா. சரிப்பா. சரியா, நான் போய் படுக்கிறேன். ஓகேப்பா, குட் நைட். குட் நைட்ரா. சக்தி, அப்பனா சீக்கிரம் நம்ம சிவானி கல்யாணம் நடக்க போகுது. ஆமா பியூட்டி. சரி வா, நீயும் உட்காரு சாப்பிடு. நீ சாப்பிடு சக்தி, நான் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் அப்பா வருவாங்க, அப்பாவுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி தானே வெயிட் பண்ண. அப்பா சாப்பிட்டே வந்தாச்சு, நீ இப்போ உட்காரு சாப்பிடலாம். உட்காருமா, நான் ஊட்டி விடுறேன். ஊட்டியா? ஏன் என் பியூட்டிக்கு நான் ஊட்டுறேன். உட்காரு. என் பியூட்டி, நான் பியூட்டின்னு சொல்றதுனால பேர்ல மட்டும் அழகி இல்ல, உண்மையிலே பேர் அழகி. சக்தி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேல்ல. நானும் அது மாதிரி தானா, எப்பவும் உன் பேச்ச மீறியோ உன்னை மீறியோ நான் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த திருவுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சொல்ல போனா நான் இவனுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். அதையும் மீறி இவன் என்னையவே சீண்டி பாக்குறான்ல. இப்ப நம்ம ஏதாவது பண்ணணுமே. வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு ஓவரா மிரட்டுறான். நம்மளாலையும் எதுவும் செய்ய முடியல. ஒருவேளை அதெல்லாம் கவிதாட்ட கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கூடுன்னு சொன்னா கண்டிப்பா நம்மள உள்ள தூக்கி போடுவான். ஏன்னா கவிதா சொல்றதுதான் நம்புவாங்க, நம்பியும் ஆகணும். ஏன்னா அவதான் அந்த நிலைமையில இருக்காளே. அவளோட இந்த முகத்தால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளே முடக்கி கிடப்பான்னு பார்த்தேன். ஆனா அவ வெளியே வந்தது இல்லாம இதை விட மேல போகணும்னு நினைக்கிறா. இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வேற அவளோட அப்பெங்காரனையாவது விட்டு தள்ளு. இந்த திரு அதை விட நம்ம ஃப்ரெண்டா இருந்துட்டு கௌதம், என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கௌதமையாவது விட்டு தள்ளு, அவனுக்கு எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம். ஆனா இந்த திரு இவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த திருவன் நம்ம விஷயத்த அவனை யோசிக்க விடக்கூடாது. அவன் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அவனுக்கு நான் செஞ்ச நல்லதை மறந்துட்டு எனக்கே கெட்டது பண்றான்ல, அவனை நான் எப்படி சும்மா விடலாம்? சிவானிக்கு நம்ம அண்ணன் கூட கல்யாணம்னு திரு அந்த சக்தியும் எந்த அளவுக்கு பொங்கிட்டு வந்தாங்க. சிவானிய வச்சு ஏதாவது பண்ணலாமா? சிவானின்னு பார்த்தா அந்த ராம் உள்ள வருவான். என்ன பண்றதுனே தெரியலையே. சந்தோஷ், டேய் இங்கதான் இருக்கேன், வாங்க. இவங்க எதுக்கு இப்ப இங்க வராங்க? டேய் சந்தோஷ், என்னம்மா? இங்கதான் இருக்கியா? ரூம்ல காணுமேன்னு தேடி வந்தேன். சும்மா கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில நிப்போம் நின்னேமா, அதுங்கள ஏன் தேடி வாரீங்க?
அண்ணன் என்ன பண்றான்? தூங்கிட்டானா இல்லையா? தூங்கிட்டான்டா, இப்பதான் தூங்குனான். எங்க இன்னும் பிறந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் தூங்குனாதான் எங்கேயும் போக முடியுது, வர முடியுது, சாப்பிட முடியுது. இன்னும் என் நிலைமை இப்படித்தான்டா இருக்கு. சரி சரி விடுங்கம்மா, எல்லாம் மாறும். எங்கடா மாற? அதான் அவனுக்கு ஒருத்தைய பிடிச்சி கட்டி வச்சிருவான்னு எல்லாம் பண்ணோம். நடந்துச்சா? நீ யாரும் அவ மேய்ச்சிக்கிட்டு அலைவா. என்னமோ காலம் பூரா நான் ஒருத்தி தான் கஷ்டப்படணும்னு தலையெழுத்து போல. மா நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீங்க வேற உங்க டென்ஷனை காமிச்சுக்கிட்டு போங்கம்மா. டேய் சந்தோஷ், அந்த சிவகாமியை ஏதாவது பண்ணணும்டா. எந்த அளவுக்கு நம்மள ஏமாத்துனா? அவ முதையே பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நாம இந்த அளவுக்கு போயிருப்போமாடா? உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருப்பாரா? எல்லாத்தையும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அவாட்டுக்கு ராசாத்தி மாதிரி இருக்கா. நம்ம நிலைமைய பாருடா. மா அது எங்க ராசாத்தி மாதிரி இருக்கு? ஆபீஸே இழுத்து மூடிட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாமா, ஆபீஸ் வேலை எதுவுமே நடக்கல, இனியும் நடக்க வாய்ப்பில்ல. டேய், அவ்வளோ பெரிய ஆபீஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாலேடா. எல்லாம் கொஞ்சம் காலம்தாமா, ஆடுற ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி அடங்கி போகும். என்னடா நம்பவே முடியல. ஆமா, இப்ப அந்த சிவகாமி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பா, வேற அவளால என்ன பண்ண முடியும்? டேய் அவளை பழி வாங்க இது சரியான தருணம்டா. நாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அவளால, அவளும் அதே மாதிரி அனுபவிக்கணும்டா. ஐயே அம்மா, அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பிள்ளை புருஷன் யாரும் இல்லாம இப்ப ஆபீஸும் போய் தனியா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? வேணும்டா, இன்னும் வேணும். வீட்டுக்குள்ள இன்னும் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கானா? சொத்து நிறைய இருக்கறனால தானே. அது எதுவுமே அவகிட்ட இருக்க கூடாதுடா. சாப்பாட்டு கூட வழி இல்லாம அவ கஷ்டப்படணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்டா. மா நீங்க வேற, நான் எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க வந்து. டேய் சந்தோஷ், அவ சொத்து பத்து எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா குடுறா. ஏமாத்தி வாங்க போறீங்களா? தப்புமா. டேய், பெரிய பொல்லாத தப்பு. அவ மட்டும் ரொம்ப சரியாவா இருக்கா? தப்பு பண்றவங்ககிட்ட நாமளும் தப்பு பண்ணலாம். வேணாமா, போலீஸ் ஜெயிலு அது இதுன்னா நான் உள்ள வர மாட்டேன். நீ ஒண்ணு வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ணலாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா? டேய் சொல்லுடா. நீங்களே ஏதாவது பாருங்க. டேய் சந்தோஷ். என்னம்மா? ஏய், ஒரு நல்ல ஐடியாடா. என்ன? உங்க அண்ணனுக்கு பேசி உங்க அண்ணன் சரியில்லைன்னு தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இவ்ளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆமா. இப்ப அந்த பொண்ணு எவனோ ஒருத்தனை லவ் பண்றாள. இப்ப அந்த சிவகாமிட்ட போய் நல்ல விதமா பேசி, என் பையன் 2வது பையனுக்கு உங்க பொண்ணை குடுக்குறியா? உன்னை பத்தி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், குடு வெய்யன் பேசி வச்சு அவ சொத்த போறோம் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வாங்கிருவோம்டா. ஐயம்மா, லூசு மாதிரி யோசனை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறேன்னா அவ சொத்த கொடுத்துருவாளா? ஏமா? டேய் அப்படி இல்லடா. இப்ப அவ ஆபீஸ் இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்காள. நாங்க பிசினஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு குடுக்குறோம் அப்படி இப்படின்னு உள்ள நுழைஞ்சி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லது செய்வோம். அப்புறம் அந்த நல்லதுக்கு அது தேவை இது தேவைன்னு எல்லாத்தையும் புடிங்கிருவோம். எல்லாம் சரிதான், இதுல என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? இல்லடா, அந்த பிள்ளை சிவானியும் நல்லா இருக்க கூடாது. அம்மா சரவணாவை வேண்டான்ட்டு இப்ப எவனோ ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இவளும் கல்யாணம் வேண்டானா ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு மன வர வரைக்கும் வந்து அம்மையும் மகளையும் சும்மா விடக்கூடாதுடா. மா இதுக்கெல்லாம் நான் வரவே இல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ஏண்டா, ஏன் இப்படி இருக்க? ச்சே, உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நீ எதுக்கும் சரி வரமாட்ட. கல்யாணத்தன்னைக்கு எப்படிலாம் அசிங்கப்பட்டோம். உங்க அப்பா போலீஸ் பிடிச்சு போச்சு. அந்த திரு வந்து மணமேடையில் வச்சு உங்க அப்பாவும் சரி என்னையும் சரி அப்படி அசிங்கப்படுத்தினா. அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்ப சிவகாமிக்கு ஒண்ணுனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் சிவானிக்கு ஒண்ணுனா திரு சக்தி அந்த குடும்பம் மொத்தமா வரும். எல்லாத்தையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். திருவ பழி வாங்குறதா? அடடே, இதத்தானே நம்மளும் யோசிச்சோம். அம்மா வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாமா? அம்மா வச்சுனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம எஸ்கேப் ஆயிடலாம். அம்மா வாண்டடா அவங்களே போய் மாட்டிக்குவாங்க. என்ன பண்ணலாம்? சந்தோஷ், யோசி யோசி யோசி. நமக்கு தேவை திருவ நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலானா? மா என்னடா? எனக்கு ஒரு ஐடியா. நீங்க கேட்டீங்கன்னு நான் சொல்றேன், ஆனா என் பேரை இதுல இழுக்க கூடாது. சொல்லுடா சொல்லு. எதா இருந்தாலும் அம்மா பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிவகாமி கிட்ட நல்ல விதமா பேசுங்க. நம்ம சிவகாமிக்கு உதவி பண்ண மாதிரி போனோம். அப்புறம் அவளை வச்சு நான் சொல்ற ஒவ்வொன்னையும் அப்படியே செய்யுங்க. இதனால சிவானி சிவகாமி மட்டும் இல்ல, திரு சக்தி எல்லாம் அவங்க குடும்பம் மொத்தமும் கஷ்டப்படும். டேய், இதுக்கு தாண்டா உன்கிட்ட வந்து ஐடியா கேக்குறது. சொல்லுடா சொல்லு, நான் என்ன பண்ணணும்? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. முத வேலையா நாளைக்கு காலையிலேயே சிவகாமி வீட்டுக்கு போய் அவகிட்ட ஓகேவா? டேய் சூப்பர் ஐடியாடா. நாளைக்கே போறேன். அந்த சிவகாமியை என் வழிக்கு கொண்டு வரேன். அப்புறம் பாரு. சரிம்மா, ஆனா முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் மாட்டாம பாத்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா ஐயே நானே சமாளிச்சுக்கிறேன்டா. உன்னே போய் பிள்ளையா பெத்தேன் பாரு. ஒருத்தன் பேசி பேசியே கொல்றான். நீ நான் எதுவுமே பேச மாட்டேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியே கொல்லு. வந்து வாச்சிருக்கீங்க பாரு 2 பேரும். டேய் திரு, என்னையவே பிளாக்மெயில் பண்ணியா? இனி வர்ற உன் காலம் ஃபுல்லா பிளாக்கா தான் இருக்கும். பொறுத்து இருந்து பாருடா.
சுத்துது. முடியல. திரு திரு எங்க போனாங்க? ஐயோ, ஒரு மாதிரி வருது. வாமிட் வருதா? வாசுகி வாசுகி எங்க படுத்திருக்கான்னு தானே திரு சொன்னா. வாசுகி வாசுகிக்கு என்னாச்சு? வாமிட் பண்றாளோ? அச்சச்சோ. வாசுகி அம்மா, வாசுகி அத்தை, என்னம்மா? இது வாரத்த. அம்மா. வாசுகி என்னம்மா? அத்தை, முடியல அத்தை. வா வா, வந்து உட்காரு. அப்படியே மெதுவா உட்காரு. சரிங்க அத்தை. என்னம்மா? அத்தை, ஒரே தலை சுத்தா இருந்தது. திடீர்னு வாமிட் பண்ணிட்டேன் அத்தை. அச்சோ, காலங்காத்தால வெறும் வயித்துல அது நீ எதுவும் சாப்பிடாம இருக்கறனால கொமட்டிக்கிட்டு வருமா? ஏறு, அத்தை பால் கொண்டு வந்திருக்கேன், குடி. ஐயோ அத்தை, வேணாம் வேணாம். தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். இல்லம்மா, நீ வெறும் வயித்தோட இருந்தேனா திரும்ப ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு தான் இருக்கும். பால் குடி, உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல அத்தை, என்னால முடியல. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அப்புறம் நான் எடுத்து குடிச்சுக்கிறேன் அத்தை. சரிம்மா, ஒன்னும் செய்யாது. திரும்ப வாந்தி வந்தா ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, வாமிட் வந்தா வெறும் வயித்துல போட்டுக்கோங்கன்னு. அந்த மாத்திரையை அத்தை எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. மா, திரு. என்னம்மா வாசுகி எழுந்துட்டு திரும்பவும் படுத்துட்டாளா? இல்லையா, அவ இப்பதான் வாந்தி எடுத்தா. வாந்தியா? அதான் பால் குடிமா, கொஞ்சம் சரியா இருக்கும்னு சொன்னேன். அவ ரொம்ப முடியலன்னு படுத்துட்டு இருக்கா. ஐயோ, அப்படியா? வாசுகி, திரு, கொஞ்ச நேரம் அவ படுத்திருக்கட்டும். அப்புறம் அந்த பால் எடுத்து கூட குடிக்கட்டும். நான் போய் வேமா இட்லியை வேக வச்சு எடுக்கிறேன். வெறும் வயித்துல இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்னி அரைச்சிட்டேன். அம்மா இட்லி மட்டும் ஊத்தி கொண்டு வரேன். சரிங்கம்மா. பாத்துக்கோ, திரும்ப வாந்தி வந்தா நீ கூட போ. ஏன்னா தலை சுத்துதுங்கிறான். கீழே எதுவும் விழுந்துராம பாத்துக்கோ. சரிங்கம்மா. வாசுகி, இரு, அத்தை கொஞ்ச நேரத்துல வாரேன். சரிங்க அத்தை. வாசுகி, என்னம்மா? என்னங்க, ரொம்ப முடியல. தலையெல்லாம் சுத்துது. ஓ, சரி, இங்க வா. ஒன்னும் இல்லம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியா போகும். இல்லனா ஹாஸ்பிட்டல்னா போலாமா? இல்லங்க, இந்த மாதிரி இருக்கும்னு கவிதா சொல்லதானே செஞ்சாங்க. சொன்னாங்கம்மா, இருந்தாலும் நீ ரொம்ப அசந்து போய். இல்லங்க, இப்பதான் வாமிட் பண்ணேன். அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரியா போகும். சரி, அம்மா பால் கொண்டு வந்திருக்காங்க பாரு, குடி. குடிச்சேன்னா உனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்னால முடியாது. பால் குடிச்சா உடனே வாமிட் வரும். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓ, சரிம்மா, கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துரு. ஒன்னும் இல்லம்மா, நான் உன் பக்கத்திலே இருக்கேன். என்ன? சரி திரு. என்ன பண்ற சிவானி? பால்கனிக்கு வான்னு எப்ப சொன்னோம்? இன்னும் வந்திருக்காளான்னு பாரு. ஒருவேளை இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? ஹே ராம். சிவானி, வந்துட்டியா? ஹே ராம். ஹாய் சிவானி, குட் மார்னிங். குட் மார்னிங் ராம். என்னாச்சு, இவ்வளவு நேரம் தூங்கிட்டியா? இல்ல ராம், அப்பவே எழுந்துட்டேன். பிரஷ் பண்ணி குளிச்சு வர லேட் ஆயிடுச்சு. ஓ, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவா? நந்தினி, ஹாசினி. ஓ, அப்படியா? ஆமா, வெளியே போக எம்பிபிஎஸ் விட்டுட்டாரா? ஹே ராம். சொல்லு, சக்தி எம்பிபிஎஸ் விட்டுட்டாரா? அடி வாங்குவா ராம். ஹே ராம், நேத்து எங்க அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? நான் இங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போனேனா, வீட்டுக்கு போய் அண்ணன் ஏதாவது சொல்லுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா எங்க அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னம்மா சொன்னா? பிடிச்சவன் கிட்ட பிடிச்சத வாங்கி சாப்பிடுறா. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்படிலாம் சொன்னான் தெரியுமா? ராம், ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன் சக்தி அண்ணன் பாத்தியா, என்னமா ரொம்ப அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ற? ராம், இனி எங்க அண்ணனை பத்தி ஏதாவது சொன்ன? சொன்னா? வேண்டாம் ராம். இல்ல இல்ல, என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணுவேன். ஏய் சிவானி,
இங்க பாரு, இப்போ நீ இந்த பக்கம், அதாவது ராமோட ஃபேமிலி. நாம இந்த பக்கம் இருந்துட்டு அந்த பக்கம் இருக்கிற சக்தியோட ஃபேமிலிய கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், சும்மா கலாய்ச்சி சிரிக்கலாம். தப்பு இல்லம்மா. ஏ ராம், சரியான ஆளு. நீ கிண்டல் பண்றது இல்லாம என்னையும் சேர்த்துக்கிறியா? கொன்றுவே ராம். சரி சரி, உங்க அண்ணன் வெளியே போக ஒத்துக்கிட்டானா? காலையில கேட்டேன், பிரியாணியே சாப்பிட்டு ஒண்ணும் செய்யல, இனி எதுக்கு வீட்டுக்குள்ள, காத்தோட்டமா வெளியே போயிட்டு வான்னு சொல்லிட்டான். ஓ சரி சரி, எங்க போறீங்க? பக்கத்துல பார்க்குக்கு ராம். சரி, பார்த்து கவனமா போயிட்டு வா. அபிக்குட்டி என்ன பண்றா? பாட்டிமா கூட விளையாண்டுட்டு இருக்கா. ஹோ, அபிக்குட்டிட்ட சொல்லு, நான் நந்தினி ஹாசினிய பார்த்துட்டு வந்துட்டு அபிக்குட்டியே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீ ஆபீஸ் கிளம்பலையா? இனிமேல் தான். சரி ஓகே, நான் கிளம்பட்டுமா? ம். கிளம்புறேன் ராம். ஏன் சக்தி எம்பிபிஎஸ் கூப்பிடவா? ஹே ராம், பொண்ணு பக்கத்துல மட்டும் இருந்திருந்த அடிச்சிருப்பேன். இரு இரு, அப்புறம் என் கையில சிக்காமையா போவ, உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி பார்க்கலாம். இங்க பாரு, கவனமா போனோம். காலையிலே பார்க்குக்கு போற நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க. யாருக்கும் தொந்தரவு பண்ணாம ஓரமா உட்காந்து பேசுங்க. பொது நலமா? அப்படின்லாமா, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுல. ம். சரி போ, நான் போய் ஆபீஸ் கிளம்புறேன். சரி ராம், அப்புறம் பார்க்கலாம். நைட்டு பார்க்கலாம். பாய். பாய்மா. பார்த்து போயிட்டு வாமா. ஐயோ, அபிக்குட்டி நம்மள தேடுவா. வெயிட் பண்ணு, அப்பா வந்தோடனே பிரஷ் பண்ணுவோன்னு சொன்னேன். எனக்காக உட்காந்துட்டு இருப்பா. லட்டுமா, அப்பா இதோ வந்துட்டேன். பெத்தி எடுத்தவனா என்னையோ தத்து கொடுத்து போட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி போட்டா, பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு, பெத்து எடுத்தவதா. ஏ கருப்பி பூமாரி, என்ன பெத்து எடுத்தவதா என்ன விட்டு வட்டிய கட்டி போட்டா. என்ன கருப்பி, என்னாச்சு இன்னைக்கு? நேத்து தான் ஒரு சோக கீதம் பாடுன, இன்னைக்கு என்ன? பூமாரி, இன்னும் என் சோகம் தீரல. ஏன் கருப்பி, ஓ இவங்க கூட இன்னும் சண்டை தீரலையா? ஆமா பூமாரி. ஐயோ சரி சரி, ஓ இவங்கள கூப்பிடு. நோ நெவர், என்னால முடியவே முடியாது பூமாரி. நான் போய் இவங்கள கூப்பிடுறதா? நெவர் நெவர். சரி, எதுக்கு சண்டை, அதையாவது சொல்லு. அதை எப்படி பூமாரி சொல்லுவேன்? சரிதான், இவ சொல்லவும் மாட்டா, சமாதானம் ஆகவும் மாட்டா. ஆனா எதுவுமே இல்லாத காரணத்துக்கு மட்டும் சண்டை போட்டிருப்பான்னு தெரியுது. அவங்களே பேசி சமாதானம் ஆகட்டும், நாம போக வேண்டிதான். இவங்க அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஹாய் பூமாரி. ஏ ஹாசினி, இன்னைக்கு என்ன சீக்கிரம் எழுந்த மாதிரி இருக்கு? வீட்ல சும்மா தானே இருக்கோம், அதனால இன்னைக்கு காலையிலே பார்க்கல. சிவானி, நந்தினி, நான் 3 பேரும் மீட் பண்ணலாம்னு பேசி வச்சிருந்தோம், அதுக்கு தான் கிளம்புறேன். ஓ அப்படியா, என்ன திடீர் மீட்டிங்? சும்மாதான் பூமாரி, சிவானி உடம்பு முடியாம இருந்தா நாங்க போய் பார்க்கவே இல்லைல, அதான் இப்பவாது போய் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு. ஓகே ஓகே, போயிட்டு வா. அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க ஹாசினி. ஓ அப்படியா? மாமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. உங்க ராஜு அண்ணா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, அவர் பையனோட. ஓ இங்க என்ன? அவளுக்கு என்ன, அவங்க இவங்க கூட சண்டையா. சண்டை என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. சரி அப்பனா பேசாம இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஏதோ அவளால முடிஞ்சத பண்றா. சரிதான். சரி பூமாரி, நீ அம்மா வந்ததும் சொல்லிடு. பார்த்து போயிட்டு வா என்ன? சரி பூமாரி. பூமாரி, நீ கேக்குற, ஆனா நான் எப்படி சொல்லுவேன்? நீ சொல்லவே வேண்டாமா தாயே, நான் கிளம்புறேன். ஏ கருப்பி. ஹாசினி, என்னடா பிரச்சனை? பிரச்சனை சொன்னா தானே தீர்த்து வைக்க முடியும். அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி ஓகே, நீ இப்போதைக்கு சொல்ல மாட்ட, நான் கிளம்புறேன். ஹாசினி. என்ன கருப்பி? பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து போட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி போட்டா. சரியா போச்சு, இவளை என்ன பண்ணலாம்? பேசாம பார்க்குக்கு கூட கூட்டிட்டு போயிடலாமா? ஏ கருப்பி. சொல்லு ஹாசினி, என் ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆள் கூட. உன் ஃபீலிங்ஸை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் இப்போ பார்க்குக்கு போறேன், நீ கூட வரியா? இவ்வளவு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருப்ப, ஓகேவா? ஹாசினி, என்ன வாரியா இல்லையா? இல்ல இவங்க கிட்ட சொல்லாம நான் எப்படி வர்றது? போடி இவளே, உன்னை போய் பாவம் ரிலாக்ஸா இருக்கட்டும்னு கூப்பிட்டேன் பாரு, நீங்க வீட்டுக்குள்ளே கடை. ஏய் ஹாசினி, சொல்லு. நானும் வாரேன். ஓ இவங்க கிட்ட சொல்லணும்னா அவன் கிடக்குறான் கிறுக்கு பையன். நீ வா, நாம போலாம். சரி வா. எதுக்கு சிரிக்க?
சிரிக்கிறா, எதுக்கு கோவப்படுறா, எதுக்கு அழுகுறா, எதுவுமே புரியல. நமக்கு துணையாச்சு, கூட கூட்டிட்டு போவோம். ஏய் சிவானி, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நந்தினி, என் கண்ணா இந்த இடத்துல தானே ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நிரூபிச்சான். ஆமா ஆமா சிவானி, அந்த ஒரு விஷயத்திலேவா கண்ணாதான் எனக்கு எல்லாம் நினைச்சிட்டேன். உண்மைதாண்டி, நம்ம கட்டிக்க போறவன் இல்ல காதலிக்கிறவன் வீரமா இருக்கான், நமக்காக எதை வேணாலும் செய்வான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துட்டாலேவோ அவங்களுக்கு அடிமைதான். ஆமா ஆமா, அன்புக்கு அடிமை மாதிரி அவங்களோட வீரத்துக்கும் அடிமைதான். சரி, என்ன ஹாசினி வாரேனா இன்னும் காணோம்? ஆமா சிவானி, இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு பார்க்க வாரேனா, ஆனா மேடம் வர முதல் நாளே லேட்டு. இந்நேரம் எவ்வளவு கெத்தா ஆபீஸ்க்கு கிளம்பி போவேன். ஆபீஸ் ஒண்ணு இல்லாம போச்சு. இப்படி பார்க்குக்கு வாக்கிங் வரணும்னு என் தலையெழுத்து. வீட்ல இருக்க பிடிக்காம காலையிலே எழுந்து வந்துட்டேன். நம்ம நிலைமை என்னைக்கு மாறப்போதோ, எப்ப என் ஆபீஸ ஓபன் பண்ணி பழையபடி ரன் பண்ண போறேன்னு தெரியல. நந்தினி, எந்த கழுதை இப்படி சிரிக்குது? வர வர பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு கூறு இல்ல. பப்ளிக்ல கொஞ்ச நாளும் நீட்டா இருக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. நம்ம வீட்டு நாய் தானா? சிவானி கரெக்டா சொன்ன. ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி ஆக முடியுமா? அத சொல்லு. ஆமா நந்துக்குட்டி. ஏய் சிவானி, எங்க உன் கண்ணுக்குட்டிய? கண்ணுக்குட்டியா வரேன்னு சொன்னா. நாம ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ண மட்டும் அவன் மட்டும் எதுக்கு ஒழுங்கா வராதன்னு சத்தம் போட்டு வந்தேன். ஏய் நந்துக்குட்டி, வர சொல்லி இருந்தா செம்ம காமெடியா இருந்திருக்கும். ஏய் என் ஆளு ஆக்ஷன் ஹீரோடி, காமெடியா நினைச்சுக்கிட்டியா? ஆமால, ஆக்ஷன் ஹீரோல. ஓகே ஓகே. அடியே நாயே, ஒன்னாலதாண்டி, ஒன்னாலதான் என்னை விட்டு எல்லாரும் போனாங்க. இப்ப ஆபீஸையும் இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு இவ்வளவு சிரிப்பு கேக்குதா? ஒற்ற கழுத கொஞ்சம் கூட நெஞ்சில அச்சம் இல்லாம, சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கங்கிற கூச்சம் இல்லாம பல்ல காமிச்சு பேசிக்கிட்டா இருக்க. ஒன்ன இருடி, இத வாரேன். நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட நினப்பு இல்லாம பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ. அதே மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்க்காம உன்னை எப்படி வெளுக்கிறேன்னு மட்டும் பாரு. இத வாரேன்டி. ஹே நந்தினி, அங்க பாரு, ஆள் வந்தாச்சு. ஹே என் கண்ணுக்குட்டியா? அடி வாங்குவ, ஹாசினி வாரா. ஓ, எப்ப பாரு கண்ணுக்குட்டி நினப்பு. அது அப்படிதான். ஹாய் பா. ஹாய் ஹாசினி. ஏ கருப்பி, நீ எப்படி இருக்க? நானா? நான் வந்து சொல்லு கருப்பி. நந்தினி, என்ன பெத்தி எடுத்தவதான் என்னதான் தத்து கொடுத்து புட்டா. என்ன பெத்த கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி போட்டா. ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா? ஏன் கல்பி, வட்டி மட்டும் தான் கட்ட முடிஞ்சதா முதல்ல? நந்தினி சொல்லு கல்பி, உன்னை விட்டதுல வட்டி மட்டும் தான் கட்ட முடிஞ்சதா? போதும், நீ நான் இந்த பாட்டை பாடுனேனா என்னன்னு கேளு. ஓகே கல்பி. ஏய் வந்ததும் அவகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு. ஐயோ டாமிக்கு இவளுக்கு சண்டை போடப்பா. வீட்ல இந்த பாட்டை பாடி கொன்னு எடுத்தா. நந்தினி, உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியல. போதே தெரிஞ்சிருந்தா வீட்லயே அவளோட பாட்டை ஆஃப் பண்ணி வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பேன். அப்படியா? நானும் நமக்கு துணையா இருக்கட்டும் கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி உட்காரு. கருப்பி இருந்தா ரொம்ப ஜாலியா நேரம் போகும். நான் அப்பனா உங்களுக்கு எல்லாம் டைம் பாஸா? அப்படி இல்ல கருப்பி, நீயும் எங்கள ஒரு ஃப்ரெண்டு. அப்பனா ஓகே. ஏய் சரி சரி, அதுக்காக இப்படி எல்லாம் சிரிக்காத. அத எந்த நாய் சொல்றது? அம்மா. என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? மா, ஏமா தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து பேசுற? தேவையில்லாமையா? தேவையோட தாண்டி பேசுறேன். சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கங்கிற அறிவு இல்ல. பொம்பளை பிள்ளைக்கு என்னடி சிரிப்பு கேக்குது? மா, அது நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மூஞ்சிகளை பாரு. காலங்கத்தால உனக்கு இங்க என்னடி வேலை? சொல்லுடி. என்னடி உங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? தேவையே இல்லாம வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாண்டி எனக்கும் தெரியல. நீங்க என்ன வம்பு இழுக்க வந்திருக்காங்களோ? சிவானி, நீ எதுக்கு பயப்படுற? ஏதாவது பேசினா பேசி விடு, இல்லாட்டி வா இங்க இருந்து கிளம்புவோம். ஆமா ஆமா, அளவுக்கு மீறி ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க அட்டு கத்தட்டும். வா நாம எழுந்து போயிடலாம். சரிடி. என்னடி என்ன உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? மா, உங்களுக்கு என்ன இப்போ? எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. என்னன்னா ஏன் வேலையை பார்த்துட்டு போகவா? நீ இப்படி நடு ரோட்ல உட்காந்து பல்ல காமிச்சு பேசிட்டு இருப்ப. கண்டும் காணாம நான் போகணுமா? மா, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. முத கத்துறத நிப்பாட்டுங்க. நான் கத்துறது அசிங்கமா இருக்கு, நீ சிரிச்சு பேசுறது அசிங்கம் இல்லையா? ஹலோ ஆண்டி, லூஸ் மாதிரி பேசாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஏய் முட்டைக்கண்ணி, நிறுத்துடி. நீ எதுக்குடி தேவையில்லாம உள்ள வர? உன்னாலதாண்டி, உன்னாலதான்
என் பொண்ணு கெட்டு குட்டிச்சவரா போயிட்டா. என்னது என்னாலயா? ஆமாண்டி, நீதானடி அந்த கிறுக்கன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது. கிறுக்கனா? அவங்க கூட நீ சுத்தி வாய் பேசி பழகி இப்ப பாரு இந்த நாயம் ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. சீச்சி, எல்லாம் உங்களால தாண்டி. நீங்க ஒழுங்கா இருந்தா தானே கூட இருக்கிறது ஒழுங்கா இருக்கும். ஹே ஹே, ஸ்டாப் இட். ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க. பொண்ணுங்களை பத்தி பொண்ணா இருந்துகிட்டே தப்பா பேசுற. மைண்ட் இட். அடியே நல்லி எலும்பு, யாரடி நீ? பெருச்சாளி மாதிரி இருந்துகிட்டு ஸ்டாப்பிட்டா ஸ்டூப்பிட்டா. வாயை மூடிட்டு போடி. ஹே, நீ முத கிளம்பு. யார்கிட்ட வந்து என்ன வம்பு வச்சுக்கிட்டு இருக்க? அடியே ஒழுங்கா போயிடு, இல்ல ஒர்ற விட்டுருவேன். பாரா, உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? எனக்கு உதைக்கவே தெரியும். பாக்குறியா? ஏய் கருப்பி, சும்மா இருடி. அவளாவது 2 வார்த்தை பேசட்டும். இல்லடி, தேவையில்லாத பிரச்சனை இருக்கு. அப்படியே ஒதுக்கி போறனாலதான் எங்க போனாலும் உங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. பேசுற பேச்சு பாரு. நீங்க பேசி சிரிச்சா கேட்டு போயிடுவோமா? அத இவங்களே சொல்றாங்க. இவங்க என்ன ஜென்மாவே வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க? அதனால தாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நந்தினி, சொல்லு கருப்பி. யார் இது? சிவானியோட அம்மாவா? ஆமா. ஓவரா பேசுதே. பேசவா இல்ல விட்டுறவா? பேசு. இதெல்லாம் விடணும்னு அவசியம் இல்ல. என்ன முறப்பு? சிவானி, உங்க அம்மாங்கறனால நான் கேக்குறேன். நீ சொல்லு. ஓங்கி ஒரு அற விட்டுறவா? ஐயோ கருப்பி. என்னடி பெருச்சாளி, என்ன சொன்ன? இன்னும் ஓங்கி அறைவியா? பெருச்சாலின்னு சொன்னா பரண்டி கூட விடுவேன். இங்க இருந்து போறியா இல்லாட்டி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் யாருன்னு தெரியும்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நல்லி எலும்பு சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? உன்ன அம்மா என்ன அடிச்சேல? மாமா என்னடி இதுக்குமா இப்ப தேவையில்லாம அடிச்ச? அவ பேசிக்கிட்டு தானே இருந்தா. அவ பேசுனா என்கிட்ட பேசக்கூடாது. அம்மா, நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ற. இதுக்கு முன்ன இப்படிதான் பிரச்சனை பண்ணி நல்லா வாங்கி கட்டிட்டு போனேன். திரும்பவும் அதே தான் நடக்க போகுது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஒழுங்காவா? யார பாத்துடி சொல்ற? மா, இப்பவே சக்தி அண்ணனையும் அப்பாவையும் வர சொல்லிடுவேன். வர சொல்லுடி. அவங்க கிட்டயும் பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களால, அதுவும் ஒன்னால தாண்டி ஆபீஸே ஓடாம இப்ப இழுத்து மூடி கிடக்கு. நான் வேதனையில வெந்து சாவேன். நீ பழ காமிச்சு சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பியா? மா, நீ இப்ப வேதனையில வந்துட்டு இருக்கேன்னா அது ஓன் தப்பு. எங்க கிட்ட எதுக்கு வர? வரதாண்டி செய்வேன். நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை. ஒழுங்கானா? அந்த சரவணாவை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்த யாரும் எல்லாம் ஓஹோன்னு இருந்திருப்போண்டி. சரவணாவை கட்டி இருந்தாவா? இவளை பாப்போன் வீட்டுக்கு வந்தா இவ வழியில சூப்பரா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அடாடா, இன்னும் இவளுக்கு நம்ம நினப்பு இருக்கா? அவ கூட சேர்ந்து இருந்தா நல்லா இருப்போங்கிற நினப்பும் இருக்கு. இந்த நினப்பு தாண்டி எனக்கு வேணும். பிரச்சனை பண்ணு. நீ இவ கூட சண்டை போட நீ என்ன தேடி தேடி வருவ. மா, மனசாட்சியோட தான் பேசுறியா? உன்னெல்லாம் அம்மான்னு கூப்பிடவே ச்சே, எனக்கு பிடிக்கவே இல்ல. மக எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும். அப்படித்தானே? ஏய், நீ நாப்பல அங்க போய் கெட்டா போற. இப்ப இங்க உங்க அப்பையும் கூட உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அங்க மகாராணி மாதிரி தான் இருப்ப. ச்சே, நிறுத்து. தேவையில்லாம என்ன ஏதாவது பேச வச்சிராத. இங்க இருந்து கிளம்பிரு. ஓ, இந்த அளவுக்கு வாய் பேச வந்துட்டியா? ஒன்ன ஏய் சிவானி, மா, தேவையில்லாம கைய மேல வைக்காத. அம்மாவா? இப்ப எப்படி அம்மான்னு வந்துச்சு? என்ன பண்ணாலும் பெத்தவ தாண்டி. அது எப்பவும் மாறாது. ஒன்னு அடிச்சு என் வலிக்கு கொண்டு வந்தேனா மிச்சம் 2 தானா வரும். வேண்டாம். ஏய் நிறுத்து. சிவானி மேல கை பட்டுச்சு. எவன் அது? நீ அப்படி போடு. நம்ம என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடக்குது. சிவகாமி, இனிமேல் தான் உனக்கு வேணா ஆரம்பம். அடுத்து நான் என்னையும் சேர்த்துக்கோ.